ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான பருப்பு ரசம் ஒரு 10 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்குவோம். கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 50 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், ஆயிலே அது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இந்த ஆனியனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 8 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்ந்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 5 தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். இந்த தக்காளி நல்லா சுருண்டு வரணும். தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு தக்காளி நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டை அரைச்சி இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அது கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், அந்த மசாலாவோட அந்த தக்காளி நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ரசப்பொடி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு நுரக்கட்டி வந்துருச்சு. பாருங்கள், கொதிக்க நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான பருப்பு ரசம் நமக்கு ரெடி ஆகி வந்துருச்சு. தேங்க்யூ.